டிஎன்பிஎஸ்சி மற்றும் யுபிஎஸ்சி போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கும் விடாமுயற்சியாளர்களுக்கு வணக்கம். நாம் ஏப்ரல் மாதத்தில் நடந்து கொண்டிருக்கும் முக்கிய நிகழ்வுகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் இன்றைய வீடியோவிற்கு செல்லலாம். முதலாவது கேள்வி, 131வது அரசியலமைப்பு திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் தோல்வியடைய காரணம் என்ன? பதில், சிறப்பு பெரும்பான்மை இன்மை. அரசியலமைப்பு சட்டத்தை திருத்த 2/3 உறுப்பினர்களின் ஆதரவு கட்டாயம் தேவை. அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 368 படி ஒரு சட்டத்திருத்த மசோதா நிறைவேற அவையின் மொத்த உறுப்பினர்களில் 50% ஆதரவும் வாக்களித்தவர்களில் 2/3 ஆதரவும் இருக்க வேண்டும். 131வது மசோதாவிற்கு ஆதரவாக 298 வாக்குகள் மட்டுமே கிடைத்தன. மசோதா வெற்றி பெற 352 வாக்குகள் தேவைப்பட்ட நிலையில் 54 வாக்குகள் குறைவாக இருந்ததால் அது தோல்வியடைந்தது. அடுத்த கேள்வி, இந்தியாவின் அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை என்ற கொள்கையின் கீழ் சமீபத்தில் முக்கிய பயணம் மேற்கொள்ளப்பட்ட நாடு எது? பதில், இலங்கை. இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்த இந்திய குடியரசு துணைத் தலைவர் அந்நாட்டிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டார். குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் பதவியேற்ற பிறகு முதன்முறையாக இலங்கைக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். இந்தியாவின் சாகர் திட்டம் மற்றும் அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை அளிக்கும் கொள்கையில் இலங்கைக்கு முக்கிய இடம் உண்டு. இப்பயணத்தின் போது பாதுகாப்பு, வர்த்தகம் மற்றும் கடல்சார் ஒத்துழைப்பு குறித்து இலங்கை அதிபர் மற்றும் பிரதமருடன் ஆலோசனைகள் நடத்தப்பட்டன. அடுத்த கேள்வி, 1946இல் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையில் இடம்பெற்றிருந்த மொத்த பெண் உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? பதில், 15 பெண்கள். தொடக்கத்திலிருந்தே பெண் பிரதிநிதித்துவம் மற்றும் இடஒதுக்கீடு குறித்த விவாதங்கள் இந்த 15 உறுப்பினர்களால் முன்னெடுக்கப்பட்டன. 1946 டிசம்பர் 9இல் அரசியலமைப்பு நிர்ணய சபை முதலில் கூடியபோது அதில் அம்மு சுவாமிநாதன், சரோஜினி நாயுடு, விஜயலட்சுமி பண்டிட் உள்ளிட்ட 15 பெண்கள் மட்டுமே இடம்பெற்றிருந்தனர். அவர்களில் ஹன்சா மேத்தா போன்ற சிலர் பெண்களுக்கு தனி இடஒதுக்கீடு வழங்குவது அவர்களின் தகுதிக்கு குறைவாக கருதப்படும் என கூறி அதை எதிர்த்தனர். இருப்பினும் சபையின் பிற உறுப்பினர்கள் பெண்களுக்கான முறையான பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்ய வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினர். அடுத்த கேள்வி, மத்திய பிரதேசத்தின் எல்லோரா என்று அழைக்கப்படும் குடவரை கோயில் எது? பதில், தர்மநாதர் கோயில், அதாவது தம்னார் டெம்பிள் என ஆங்கிலத்தில் அழைப்பார்கள். இது 8ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஒற்றைக்கல் பாறை சிற்பம் ஆகும். மான்சௌர் மாவட்டத்தில் அமைந்துள்ள தர்மநாதர் கோயில் எல்லோராவை ஒத்த கட்டிடக்கலையை கொண்டுள்ளது. இது சிவ மற்றும் விஷ்ணு வழிபாட்டு தலங்களை உள்ளடக்கிய ஒரு பிரம்மாண்டமான ஒற்றைக்கல் படைப்பாகும். அடுத்த கேள்வி, தாலசீமியா நோயாளிகளின் உயிரை காக்கும் எந்த மருந்துக்கு தற்போது தட்டுப்பாடு நிலவுகிறது? பதில், இரும்பு அகற்றும் மருந்துகள். தாலசீமியா நோயாளிகளுக்கு அடிக்கடி இரத்தம் செலுத்துவதால் உடலில் இரும்புச்சத்து அதிகரிக்கும். இதனை வெளியேற்றும் மருந்துகளுக்கு தற்போது கடும் தட்டுப்பாடு நிலவுவதால் நோயாளிகள் அதிக விலை கொடுத்து தனியார் சந்தையில் வாங்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். அடுத்த கேள்வி, வைல்ட் ஈஸ்ட் மற்றும் த ஃபயர் சாக்ரிஃபைஸ் ஆகிய சமீபத்திய புத்தகங்கள் அமெரிக்காவில் உள்ள புலம்பெயர் இந்தியர்களின் எத்தகைய சவால்களை விவரிக்கின்றன? பதில், H-1B விசா நடைமுறைகளில் உள்ள சுரண்டல்கள் மற்றும் கலாச்சார சுரண்டல்கள் மற்றும் கலாச்சார ரீதியான ஒருங்கிணைப்பு சிக்கல்களை வெளிப்படுத்துகிறது. ஐடி துறையில் உள்ள நிறுவனங்கள் H-1B விசாவை பயன்படுத்தி எவ்வாறு குறைந்த ஊதியத்தில் வேலை வாங்குகின்றன என்பதை வைல்ட் ஈஸ்ட் வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. இந்நூலை எழுதியவர் தனுல் தாக்கூர் ஆவார். அடுத்த கேள்வி, ப்ளூம்பெர்க் அறிக்கையின்படி தற்போது ஆசியாவின் மிகப்பெரிய பணக்காரர் யார்? பதில், கௌதம் அதானி. முகேஷ் அம்பானியை பின்னுக்கு தள்ளி அதானி முதலிடத்தை பிடித்துள்ளார். ப்ளூம்பெர்க் பில்லியனர் இண்டெக்ஸ் படி கௌதம் அதானியின் சொத்து மதிப்பு $92.6 பில்லியன் உயர்ந்துள்ளது. முகேஷ் அம்பானியின் சொத்து மதிப்பு $90.8 பில்லியன் உள்ளதால் அவர் 2ஆம் இடத்திற்கு சரிந்தார். அதானி குழும பங்குகளின் சிறப்பான செயல்பாடே இந்த உயர்வுக்கு முக்கிய காரணமாகும். அடுத்த கேள்வி, மார்னிங் கன்சல்ட் ஆய்வின்படி உலகின் செல்வாக்குமிக்க தலைவர்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்தவர் யார்? பதில், நரேந்திர மோடி.
70% மக்களின் ஆதரவுடன் அவர் தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளார். 24 ஜனநாயக நாடுகளில் நடத்தப்பட்ட ஆய்வில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி 70% ஆதரவை பெற்று உலகின் மிகச்சிறந்த தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இவருக்கு அடுத்தபடியாக தென்கொரிய அதிபர் லீ ஜே மியூங் 63%-உடன் 2ஆம் இடத்திலும், செக் குடியரசு பிரதமர் ஆண்ட்ரே பாபிஷ் 3ஆம் இடத்திலும் உள்ளனர். அடுத்த கேள்வி: சமீபத்தில் தமிழகம் முழுவதும் 271வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்ட சுதந்திர போராட்ட வீரர் யார்? பதில்: தீரன் சின்னமலை. இவர் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்து 3 முறை போர் புரிந்து வென்றவர். கொங்கு நாட்டு பாளையக்காரரான தீரன் சின்னமலை ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக வீரத்துடன் போரிட்டவர். அடுத்த கேள்வி: PM சூரியகர் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் எத்தனை மாதிரி சூரிய ஆற்றல் கிராமங்கள் உருவாக்கப்பட உள்ளன? பதில்: 37 கிராமங்கள். சென்னையை தவிர்த்து தமிழகத்தின் மற்ற 37 மாவட்டங்களிலும் தலா ஒரு மாதிரி சூரிய சக்தி கிராமம் உருவாக்கப்படும். மத்திய அரசின் PM சூரியகர் முஃப்ட் பிஜ்லி யோஜனா திட்டத்தின் கீழ் 5000க்கும் மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட கிராமங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு மாதிரி சூரிய சக்தி கிராமங்களாக மாற்றப்படும். இதற்காக ஒவ்வொரு கிராமத்திற்கும் தலா ரூபாய் 1 கோடி நிதி ஒதுக்கப்படும். இக்கிராமங்களில் உள்ள வீடுகள், பஞ்சாயத்து அலுவலகங்கள் மற்றும் பொது கட்டிடங்களுக்கு தேவையான மின்சாரம் சூரிய சக்தி மூலம் உற்பத்தி செய்யப்பட்டு தற்சார்பு நிலை எட்டப்படும். அடுத்த கேள்வி: தேர்தல் நடத்தை விதிகள் மீறப்படுவதை பொதுமக்கள் நேரடியாக புகாரளிக்க தேர்தல் ஆணையம் வழங்கியுள்ள செயலி எது? பதில்: சி விஜில். விதிமீறல்கள் குறித்த புகைப்படங்கள் அல்லது வீடியோக்களை பதிவேற்றி உடனுக்குடன் புகார் அளிக்க இச்செயலி உதவுகிறது. தேர்தல் ஆணையத்தின் சி விஜில் செயலி மூலம் பொதுமக்கள் பண விநியோகம், பரிசு பொருட்கள் அளித்தல் அல்லது வன்முறை போன்ற விதிமீறல்களை படம் பிடித்து புகாராக அனுப்பலாம். இப்புகார்கள் பெறப்பட்ட 100 நிமிடங்களுக்குள் பறக்கும் படையினர் சம்பவ இடத்திற்கு சென்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது விதிமுறை. சென்னையில் மட்டும் நூற்றுக்கணக்கான புகார்கள் இச்செயலி வாயிலாக பெறப்பட்டு நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன. அடுத்த கேள்வி: அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்களுக்கு மாதவிடாய் விடுமுறை வழங்கும் முறையை அமல்படுத்தியுள்ள தென்னிந்திய மாநிலம் எது? பதில்: கர்நாடகா. உயர்நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி பெண் ஊழியர்களுக்கு மாதத்திற்கு 1 நாள் அல்லது ஆண்டுக்கு 12 நாட்கள் விடுமுறை வழங்கப்பட உள்ளது. பெண் ஊழியர்களின் உடல்நலம் மற்றும் கண்ணியத்தை பேணும் வகையில் கர்நாடக அரசு மாதவிடாய் விடுமுறையை கொள்கையை அறிவித்துள்ளது. இதற்கான சட்ட மசோதாவிற்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் அரசு துறைகள் மற்றும் தனியார் நிறுவனங்களில் பணியாற்றும் பெண்களுக்கு மாதத்திற்கு 1 நாள் ஊதியத்துடன் கூடிய விடுமுறை வழங்க இது வழிவகை செய்கிறது. இது ஜனநாயக பண்புகளை வலுப்படுத்தும் ஒரு மைல்கல் என நீதிமன்றம் பாராட்டியுள்ளது. அடுத்த கேள்வி: ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டத்தின் கீழ் 2025-26 நிதியாண்டில் அதிக சதவீத பங்களிப்பை வழங்கிய துறை எது? பதில்: தகவல் தொழில்நுட்பம். இத்துறையில் 22% புதிய நிறுவனங்கள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. மத்திய அரசின் அங்கீகாரம் பெற்ற ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் எண்ணிக்கை 2.23 லட்சத்தை தாண்டியுள்ளது. இதில் தகவல் தொழில்நுட்பத்துறை 22%, வேளாண் துறை 18%, மருத்துவத்துறை 15%-உடன் முன்னணியில் உள்ளன. இந்த நிறுவனங்கள் மூலமாக இதுவரை 23.36 லட்சத்திற்கு அதிகமான வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த கேள்வி: இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்ய ரூபாய் 12,500 கோடி மதிப்பில் எவ்விதமான போக்குவரத்து கட்டமைப்பு உருவாக்கப்பட உள்ளது? பதில்: எரிவாயு குழாய் வழித்தடம். சாலை வழி போக்குவரத்தை குறைத்து பாதுகாப்பான முறையில் எரிவாயுவை விநியோகிக்க இத்திட்டம் உதவுகிறது. எரிவாயுவை ஏற்றிச் செல்லும் டேங்கர் லாரிகளால் ஏற்படும் விபத்துகளை தவிர்க்கவும் விநியோக செலவை குறைக்கவும் நாடு முழுவதும் குழாய் வழித்தடங்களை அமைக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. முதற்கட்டமாக 2500 கிலோமீட்டர் தூரத்திற்கு 4 முக்கிய வழித்தடங்கள் அமைக்கப்பட உள்ளன. 2030க்குள் எரிவாயு விநியோகத்தில் சாலை வழி பயன்பாட்டை முற்றிலுமாக தவிர்க்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நேயர்களே, இது போன்ற தகவல்களை தினமும் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.